ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு விடியலும் உனக்கு உணர்த்துவது இதைதான். உனக்கான விஷயங்களை நீ செய்வதற்கு, நீ நினைத்த விஷயங்களை நல்லபடியாக நடப்பதற்கு இன்று உனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் ஒவ்வொரு விடியலும் உனக்கு சொல்கிறது. இந்த நாளும் அப்படிதான். உனக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கப் போகிறது. என் செல்லமே, அதற்கான வாய்ப்பை நான் உனக்கு தரப்போகிறேன். உனக்கு தேவையான ஆலோசனைகளை உன் பக்கத்தில் இருந்து நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் என்னை உணர மறுக்கிறாய். எப்பொழுதும் நீ என்னை அம்மா என்று அழைத்து பக்தியோடு பாசத்தோடும் வணங்க ஆரம்பித்தாயோ, அப்பொழுதிலிருந்தே உன்னுடைய கனவுகளிலும் கற்பனையிலும் நான் வந்து விட்டேன். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் சுகமாக நடத்தி கொடுத்து, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி, உன்னை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்லதான் நான் இருக்கிறேன். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைக்க நான் இருக்கிறேன். நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் முழுமையாக கவனி. ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் யார் கஷ்டப்பட்டாலும் சரி, ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் அவர்களை காப்பாற்றுவேன் என்று உனக்கு தெரியும் தானே. தெய்வமாகவும், உன்னை வழிநடத்தும் சத்குருவாகவும், உன் உயிர் காக்கும் தாயாகவும் தந்தையாகவும், உன் மனதை பகிர்ந்து கொள்ளும் உண்மையான தோழியாகவும் உன் அன்னை நான் இருப்பேன். பிறகு எதற்காக உனக்கு வருத்தம்? உன்னுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதற்கு முதலில் ஓடி வந்து தயாராக இருப்பது நான் செல்லமே. எத்தனையோ முறை உனக்கானதை நான் தர வரும்போது கூட, உனக்கான ஆலோசனையை சொல்ல வரும்போது கூட நீ என்னை கண்டும் காணாமல் கடந்து சென்று கொண்டிருந்தாய். அதனால்தான் இப்பொழுது உன் வீட்டிற்கே வந்து காத்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் அல்ல, எத்தனை ஜென்மங்கள் இருந்தாலும் என்னுடைய பாதுகாப்பில் உன்னை பத்திரமாக வைத்திருப்பேன். அம்மா, நீங்கள் என்னோடு இருந்தும் ஏன் இத்தனை பிரச்சனைகள்? நீங்கள் எத்தனை நாள் என்னோடு இருந்தும் கூட நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் பார்த்துமே கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நான் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்கள் என்று கேட்காதே. அதற்கான விடை உனக்கு இப்பொழுது கிடைக்கும். அதற்கு முன்னால் உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை தூக்கி தூரமாக போடு. உனக்குள் எப்படி நான் இருக்கிறேனோ அதேபோல் எனக்குள்ளும் நீ இருக்கிறாய். சதா சர்வகாலமும் என் அம்மா எனக்காக இருக்கிறார் என்று சொல்வதை வழக்கமாக வைத்துக்கொள். பிறகு நடக்கப் போகும் அற்புதத்தை உன் மனதில் இருக்கும் பயமும் குழப்பமும் எல்லாம் சரியாகி தைரியமும் உற்சாகமும் பிறக்கும். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நீ நினைத்த எல்லா காரியங்களும் சிறப்பாக நடப்பதை, நீ எதிர்பார்க்கும் நற்செய்தியையும் இவை அனைத்தும் உன்னை தேடி வருவதையும் நீ கண்கூடாக பார்க்கலாம். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு எளிதாக மாறுவதையும், நீ சுலபமாக கடந்து வருவதையும் கூட உன்னால் சுலபமாக உணர முடியும். வரிசையாக நான் உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்கப் போகிறேன். நீ கண்ட கனவு, எதிர்பார்த்த அழகான வாழ்க்கையும் நிஜமாகவே உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் தங்கமே. இனி நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக, உனக்கு நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருக்கிறேன். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீ சந்தோஷத்தில் திளைக்கத்தான் போகிறாய். என் அன்பு குழந்தையே, நீ என் செல்லமே, உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையப் போகிறது. உன்னுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறி நீ நினைத்த விஷயங்களில் எல்லாம் வெற்றி பெறும் நல்ல நேரம் வந்துவிட்டது. இது உனக்கான நேரம். இது உன்னுடைய நேரம். நீ நினைத்த எல்லா விஷயங்களும் உன்னிடமே வந்து சேர்ந்து உனக்கு சந்தோஷத்தை தரப்போகும் பொன்னான நேரம் இது. உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்காகவே அமைத்துக் கொடுப்பேன். என் செல்லமே, நீ இப்பொழுது உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இந்த விஷயத்தை வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, அதை அப்படியே நான் நிறைவேற்றி தருவேன். எப்பொழுதெல்லாம் போராட்டத்தின் உச்சத்தில் நின்று தனியாக தவிக்கின்றாயோ, அப்போதெல்லாம் உன்னுடைய மனவேதனையை குறைத்து உன்னை ஆசீர்வதிக்க என் கரங்கள் உன்னை நோக்கி வரும்.
என் தங்கமே, என் பிள்ளையான உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் உனக்கு நிச்சயம் நான் தந்தே தீருவேன். என் தங்கமே, உன்னுடைய மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் உன்னுடைய துன்பத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. நீ சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்து பூரிப்படையும் முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் என் செல்லமே. அதே நேரத்தில் நீ மனவேதனையில் இருக்கும்போது உன்னுடைய கஷ்டத்தை எப்படி தீர்க்கலாம் என்று யோசித்து உன்னுடைய வேதனைகளை தீர்க்கும் வேலைகளை செய்யும் முதல் ஆளாகவும் நான் தான் இருப்பேன். நான் உன்னை சுற்றி இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் என் தங்கமே. அந்த நம்பிக்கையில் நான் நிச்சயமாக உன் ஆசைகளையும் உன் வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகளையும் அனைத்தையும் நான் நிறைவேற்றி உனக்கான விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நான் நிறைவேற்றுவேன் என்று எதிர்பார்ப்பை நான் ஒருபோதும் ஏமாற்றமாக மாட்டேன். என் செல்லமே, என்னை நம்பி என் பிள்ளைகளை நான் ஏமாற்றவும் மாட்டேன், என் கைவிடவும் மாட்டேன். கண்டிப்பாக நான் வருவேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி தருவேன். உனக்கான சந்தோஷ செய்தியை நான் அள்ளிக்கொண்டு வருவேன் என்று நீ எனக்காக காத்து கொண்டிருக்கும் போது அதை நிராசையாக நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. எல்லாவற்றையும் உனக்கு சரியான முறையில் நிறைவேற்றி கொடுத்து என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும்படி நான் செய்யப் போகிறேன். எப்பொழுதும் எதையோ பறிகொடுத்ததைப் போலவே வாழ்க்கையை இழந்ததைப் போலவே நீ யோசித்து கொண்டே இருக்காதே. வாழ்க்கையை வெறுத்து விடாதே என் செல்லமே. இதுவரை நீ அனுபவித்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் உன் மனதை வலுவாக்கவும் உன் கனவை நினைவாக்கவும் நானே செய்தேன் என்பதை நீ புரிந்து கொள். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே என்று வேதனைப்படாதே. இப்பொழுது நீ வேதனையை அனுபவிக்கிறாய் என்றால், சோதனையை சுமக்கிறாய் என்றால், கூடிய விரைவிலேயே இதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்றுதான் அர்த்தம். ஆம் தங்கமே, ஒன்றல்ல இரண்டல்ல 100 மடங்கு மகிழ்ச்சியை ஆனந்தத்தையும் உன்னை தேடி வரவைக்கப் போகிறேன். மற்றவர்களுக்கு தாராளமாக அள்ளிக் கொடுக்கும் மனது உனக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் ஒருபோதும் மறந்து கூட மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உன்னுள் வைத்து விடாதே என் தங்கமே. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து உன்னை நிம்மதியாலும் சந்தோஷத்தாலும் நானே உன்னை நிரப்புகிறேன் என் தங்கமே. நீ எதையும் நினைத்து கலங்கக்கூடாது. நீ வேண்டிய ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். இது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. நீ இவ்வளவு நாள் எதை நினைத்து அழுது கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி பொழுது போதும். ஆனால் அதற்கான கால நேரம் வருவதற்காக மட்டுமே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே. நீ செல்லும் பாதை உனக்கு சரியான பாதையே. அதனால் யார் என்ன சொன்னாலும் அந்த பாதையில் இருந்து வழிமாறாமல் நீ எப்பொழுதும் சரியான பாதையில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு முன்னால் அந்த பாதையில் நான் சென்று கொண்டு இருக்கிறேன். அந்த பாதையின் முடிவில்தான் உனக்கான வெற்றியை நான் வைத்திருக்கிறேன் என் தங்கமே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கிறேன். நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் நல்லதை மட்டுமே உனக்கு நடத்தி கொடுப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.